பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 28/2/2026 தமிழ் விசுவாவச வருடம் மாசி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை துவாதசி இரவு 8:45 வரை, பின்பு வளர்பிறை திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் காலை 9:22 வரை, பின்பு பூசம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, மனம் மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வண்டி வாகனங்களால் லாபங்களை காண்பீர்கள். தாய்வழி உறவுகளிடையே இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தாயாரின் அன்பும் ஆசியும் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் பச்சை மற்றும் அடர் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சி தரும் வண்ணம் வந்து சேரக்கூடும். மாணவர்களுக்கு கற்றல் திறன் மேம்பட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான் நிறம் வெண்மை மற்றும் வெளி சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, பொன் பொருள் சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகள் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. கடகராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். மாணவர்கள் தங்களுடைய சுயமுயற்சியால் முன்னேற்றங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சந்திர பகவான். ராசியான நிறம் வெளிர் நீலம் மற்றும் வெண்மை. சிம்மராசி அன்பர்களே, புதிய சிந்தனைகளால் புது தெளிவு பெறுவீர்கள். இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பாராத பயணங்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்களுக்கு சற்றே அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சீரான நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் ஏறுமுகமான சூழல் உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். கன்னிராசி அன்பர்களே, வெற்றி வாகை சூடக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். நண்பர்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். எதிர்பாராத பயணங்கள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும்.
பெண்கள் விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. துலா ராசி அன்பர்களே, மதிப்புமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பெண்களுக்கு சொத்து சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் அண்டை அயலாரிடம் உங்களுடைய நன்மதிப்பு உயர்ந்து காணப்படக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர். ராசியான நிறம் கருப்பு மற்றும் இளம் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பாராத பயணங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். தந்தை வர்க்க உறவுகளால் மன நிம்மதி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பெண்களுக்கு பெயரும் புகழும் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சிறு சிறு அலைச்சல்கள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும் வண்ணம் இருக்கக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான நிறம் வெளிர்பச்சை மற்றும் வெண்மை. தனுசு ராசி அன்பர்களே, திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பாராத பண வரவுகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் வந்து போகக்கூடும். அண்டை அயலாரின் நல்லுறவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் நிலவி வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான நிறம் அடர்பச்சை மற்றும் இளநீலம். மகர ராசி அன்பர்களே, சாதகமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருந்து வரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களால் லாபங்கள் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மதேவன். ராசியான நிறம் பழுப்பு மற்றும் சாம்பல் நிறம். கும்பராசி அன்பர்களே, சவால்களை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் சற்றே சிரத்தை எடுத்துக்கொள்வது அவசியமாகும். வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை பயக்கக்கூடும். குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறவுகளிடையே சிறு சிறு பிணக்குகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான நிறம் வெளிர்பச்சை மற்றும் வெளிநீலம். மீனராசி அன்பர்களே, ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிணக்குகள் யாவும் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். நீண்ட நாளைய கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் மிக்க நாளாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சற்றே கவனத்துடன் செயல்படுவது அவசியமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறிது அலைச்சல்கள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் இளநீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.